இப்போ நீங்க கான்ஸ்டன்டா இன்ஜுரிஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபெட்டிக்கை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ரிகவர் ஆகிற மாதிரியே ஃபீல் ஆகல அப்படின்னா இது மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி இல்லாம இப்போ ரீசெண்ட் டேஸ் எனக்கு ஃபெட்டிக் லெவல்ன்றது ரொம்ப அதிகமாயிருச்சு. இப்போ நார்மலா நம்ம செஸ்ட் ட்ரெயின் பண்றப்போ ஒரு 1 or 2 days நம்ம செஸ்ட் ஃபெட்டிக்கா இருந்தா பரவாயில்ல, பட் இந்த ஷோல்டர் ஜாயிண்டா இருக்கட்டும் இல்ல எல்போஸா இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே ரொம்ப ஃபெட்டிக்கா இருந்தது. இப்போ இந்த ட்ரைனிங் மெத்தடோட மெயின் கான்செப்ட் என்னன்னா, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ற வால்யூமை கம்மி பண்ணணும் அண்ட் அதே சமயம் மசில் ஸ்டிமுலேஷனுமே இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு 2 வீடியோ ஸ்கிரீன்ல இருக்கும். ஒன்னு வந்து அதே லோட்ல ஒரு 12 reps புஷ் பண்றப்போ இருந்த மொமெண்டமும் அதே லோட்ல ஒரு 6 to 8 rep ரெஸ்ட்ரிக்ட் பண்றப்போ இருந்த மொமெண்டமும், ஸ்குவீஸ் வந்து 0.1 வச்சுக்கோங்க, ஸ்ட்ரெச் வந்து 0.2 வச்சுக்கோங்க. ஸோ 0.1லேருந்து இந்த 0.2ல இருக்கிற டைம் டியூரேஷன் இருக்கும்ல, ஒரு ரெப் போடுறப்போ ஒரு 1 second ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த 1 second தான் உங்களோட மசில் ஸ்டிமுலேஷனுக்கா இருக்கட்டும் இல்ல மசில் க்ரோத்துக்கா இருக்கட்டும் ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்க ஒரு 10 ரெப்போ இல்ல 12 ரெப்போ போடுறப்ப ஒரு 12 seconds ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ நான் இப்போ ஃபெட்டிக் லெவல்லாம் இருக்கிறதுனால நான் ரெப்ஸை கம்மி பண்ணிட்டேன். அந்த 0.1 and 0.2 இருக்குல்ல, ஸோ இதுக்கு நடுவில் ஸ்பெண்ட் பண்ண டைம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்னதான் ஒரு சேம் லோட் நான் அப்போ யூஸ் பண்ண அதே லோடே இப்போ யூஸ் பண்ணாலும் மேக்ஸிமம் எவ்வளோ கண்ட்ரோல்டுன்றதை விட எவ்வளோ ஸ்மூத்தா போட முடியுமோ அவ்வளோ ஸ்மூத்தா ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் அப்போ ஒரு 12 ரெப் போட்டப்ப என்னோட மசில் வந்து ஒரு டென்ஷன்ல இருந்திருக்கும். ஸோ அதுவும் இந்த 6 ரெப் போடுறப்ப என்னோட மசில்ல இருக்கிற டென்ஷனும் சேமா இருக்கும். பட் என்னோட ஜாயிண்டோட ஆக்டிவிட்டியா இருக்கட்டும் இல்லை என்னோட மூவ்மெண்ட்டா இருக்கட்டும் எல்லாமே நல்லா ரெஸ்ட்ரிக்ட் ஆயிருக்கும்.